ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் அந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்கான மாதிரி தேர்வு தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம இந்த இந்து சமய அறநிலைத்துறை தேர்வு முடிஞ்சிட்ட உடனே குரூப் 4, குரூப் 2A அண்ட் VAO எக்ஸாமுக்கான மாதிரி தேர்வுகள்லாம் வந்து நான் அப்லோட் பண்றேன். சரி, வாங்க நம்ம டெஸ்ட்டுக்கு போறோம். முதல் கேள்வி, தர்மசேனர் என அழைக்கப்பட்டவர் யார்? தர்மசேனர் என அழைக்கப்பட்டவர் யார்? திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா திருநாவுக்கரசர். ஓகேங்களா? தர்மசேனர் என அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர். சமண சமயத்தை பின்பற்றிய போது தர்மசேனர் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் அழைக்கப்பட்டார். ஓகேங்களா? திருநாவுக்கரசருக்கு மருணிக்கார் அப்படின்றது இயற்பெயர். அது மட்டும் இல்லாம அப்பர் என்ற வேறொரு பெயரும் இருக்கு. ஓகேங்களா? இரண்டாவது கேள்வி, நெஞ்சு விடுத்தூது எனும் நூலின் ஆசிரியர் யார்? நெஞ்சு விடுத்தூது எனும் நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான விடை பாத்தீங்கன்னாக்கா உமாபதி சிவம். நெஞ்சு விடுத்தூது என் நூலின் ஆசிரியர் உமாபதி சிவம். சைவ சித்தாந்த சாத்திரத்துல வந்து மொத்தம் 8 நூல்களை வந்து உமாபதி சிவம் வந்து ஏற்றிருக்காரு. ஓகேங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பகுரடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுத்தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம். சோ இந்த 8 நூல்கள் தான் வந்து உமாபதி சிவம் வந்து ஏற்றிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது மூன்றாவது கேள்வி, திருப்புகழை இயற்றியவர் யார்? திருப்புகழை இயற்றியவர் யார்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா அருணகிரிநாதர். திருப்புகழை இயற்றியவர் வந்து அருணகிரிநாதர். ஓகேங்களா? அடுத்தது நான்காவது கேள்வி, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என பாடியவர் யார்? இந்த பாட்டை வந்து இயற்றியவர் யார் பாத்தீங்கன்னாக்கா கடுவெளி சித்தர். ஓகேங்களா? அதாவது நீங்க இந்த பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஒரு வேடிக்கையான பாட்டு மாதிரி தெரியலாம். அதாவது இதுல ஆழமான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி. ஆண்டி அப்படின்றது உயிர், மனித உயிர் தான் வந்து இவர் வந்து ஆண்டி அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆண்டியான உயிர் என்ன பண்ணுது? 4 6 4ம் 6ம் எத்தனை? 10. அதாவது 10 மாசமா குயவன்னா யாருனாக்கா இறைவன். இறைவனை வந்து வேண்டி தோண்டி. ஓகேங்களா? தோண்டினாக்கா மனித உடல். சோ 4 6 மாதமே வந்து இறைவனை வேண்டி அந்த உயிரானப்பட்டது தோண்டி, அதாவது உடலை வந்து எடுத்துட்டு வருது, இந்த பூமிக்கு எடுத்துட்டு வருது. அடுத்தது கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. மனுஷன் வந்து பேராசை, பொறாமை இதெல்லாம் வந்து மனுஷன் வந்து திளைச்சு நல்லது செய்ய வேண்டிய உடம்ப வந்து கெட்ட விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துறான். சோ மனிதன் வந்து இப்படி இருக்கக்கூடாது, அவன் வந்து நல்லதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த பாடலுடைய உள்ளார்ந்த அர்த்தம். அடுத்தது 5வது கேள்வி, சர்புத்திர மார்க்கம் எந்த நெறியில் அடங்கியுள்ளது? சர்புத்திர மார்க்கம் எந்த நெறியில் அடங்கியுள்ளது? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா நன்மகன்மை நெறி. சர்புத்திர மார்க்கம்னாக்கா நன்மகன்மை நெறி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மாதிரி தொண்டு நெறி அது தாச மார்க்கம்,
நன்னெறி அப்படின்னா சன்மார்க்கம், அந்த தோழமை நெறினாக்கா சகமார்க்கம். ஓகேங்களா? அடுத்தது 6வது கேள்வி. பூம்பாவை எனும் பெண்ணை உயிர்ப்பிக்கச் செய்தவர் யார்? பூம்பாவை எனும் பெண்ணை உயிர்ப்பிக்கச் செய்தவர் யார்? பூம்பாவை எனும் பெண்ணை உயிர்ப்பிக்கச் செய்தவர் வந்து திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? பூம்பாவை அப்படின்ற பெண்ணை தான் வந்து திருஞான சம்பந்தருக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்க இருக்காங்க. ஆனா அந்த பெண் வந்து நாகம் தீண்டி இறந்துடுறதால அந்த பெண்ணை வந்து எரியூட்டினா அந்த சாம்பலும் எலும்பும் கலந்த அந்த ஹஸ்திய வந்து ஒரு பானையில போட்டு எடுத்துட்டு வந்து திருஞான சம்பந்தர் முன்னாடி வைக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் வந்து இறைவனை நினைச்சு பதிகம் பாடி அந்த பெண்ணை வந்து மீண்டும் வந்து உயிர்ப்பிக்கிறாரு. திரும்பியும் திருஞான சம்பந்தர் பூம்பாவையை வந்து திருமணம் செஞ்சுக்க சொல்றாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு வந்து உயிர் கொடுத்ததால அவரும் அந்த பெண்ணுக்கு வந்து அப்பா அப்படின்ற தந்தை அப்படின்ற முறையில வந்து ஆவறதால நான் திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேங்களா? அடுத்தது 7வது கேள்வி. அந்தகாசுரனை அழிக்க சிவபெருமான் எழுந்தருளிய திருக்கோலம். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா பைரவமூர்த்தி. ஓகேங்களா? அடுத்தது 8வது கேள்வி. சத்தியஞான தரிசினி எனப்படுபவர் யார்? சத்தியஞான தரிசினி எனப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா மெய்கண்டார். சத்தியஞான தரிசினி என அழைக்கப்படுபவர் மெய்கண்டார். ஓகேங்களா? அடுத்தது 9வது கேள்வி. ஐராவதம் என்பது யாருடைய வாகனம்? ஐராவதம் என்பது யாருடைய வாகனம்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா இந்திரன். ஐராவதம் என்பது இந்திரனுடைய வாகனம். ஓகேங்களா? வெள்ளை யானை இருக்கு இல்லைங்களா? அதுதான் ஐராவதம். அடுத்து 10வது கேள்வி. ராமானுஜர், மத்வர், சங்கரர் அவதரித்த இடங்கள் முறையே, அதாவது ராமானுஜர், மத்வர், சங்கரர் இது மூணு பேரும் அவதரிச்ச இடங்களை முறைப்படி வந்து வரிசைப்படுத்துங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீபெரும்புதூர், உடுப்பி, காலடி. அதாவது ராமானுஜர் வந்து ஸ்ரீபெரும்புதூர்லயும், மத்வர் வந்து உடுப்பிலையும், சங்கரர் வந்து காலடியிலையும் வந்து அவதரிச்சாங்க. ஓகேங்களா? அடுத்தது 11வது கேள்வி. அருமீன் என்பது எந்த மாதத்துடன் தொடர்புடையது? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா கார்த்திகை. அருமீன் என்பது கார்த்திகை மாசத்தோட தொடர்புடையது. அருமீன் அப்படின்னாக்கா 6 மீன், 6 விண்மீன்கள். ஓகேங்களா? இதுதான் அருமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 12வது கேள்வி. முருகப்பெருமான் தெய்வயானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தரும் தலம். முருகப்பெருமான் தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தரும் தலம்.
இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா திருப்பரங்குன்றம். முருகப்பெருமான் தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தரும் தலம் வந்து திருப்பரங்குன்றம். ஓகேங்களா? அடுத்தது 13வது கேள்வி. ஆக்னேய புராணம் என்பது எது தொடர்புடையது? அக்னி, சூரியன், பிரம்மன், விஷ்ணு. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா அக்னி. ஆக்னேய புராணம் அப்படின்றது அக்னியோட தொடர்புடையது. ஓகேங்களா? அடுத்தது 14வது கேள்வி. உப புராணங்கள் எத்தனை வகைப்படும்? உப புராணங்கள் எத்தனை வகைப்படும்? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா 18. உப புராணங்கள் 18 வகைப்படும். ஓகேங்களா? அடுத்தது 15வது கேள்வி. புராணங்களில் மிகச் சிறியது எது? புராணங்களில் மிகச்சிறியது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா மார்க்கண்டேய புராணம் தான். ஓகேங்களா? புராணங்களில் மிகச்சிறியது மார்க்கண்டேய புராணம். அதே மாதிரி மிகப்பெரியது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்கந்த புராணம். ஓகேங்களா? மிகப்பெரியது வந்து ஸ்கந்த புராணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய குவிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி.